ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் மீட்கப்படும் எண்புக்கூடுகள் தொடர்பான DNA பரிசோதனைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது: கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலையுடன் மறைக்கப்பட்ட விடயங்கள் எமது அரசாங்கம் தான் வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த 25 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தவர்கள் எவரும் இந்த விடயங்களை வெளிப்படுத்தவில்லை. உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. உண்மையை நாங்கள் வெளிப்படுத்துவோம். எதனையும் மறைக்க வேண்டிய அவசியம் எமக்கு கிடையாது. செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் 409 எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன. விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதால் இந்த விவகாரம் குறித்து முழுமையான விடயங்களை வெளிப்படுத்த முடியாது. மருத்துவ பரிசோதனை மற்றும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமையாகவே அகழ்வாராய்ச்சி பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீதிமன்றத்துக்கும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. காணாமல் போனரின் உறவுகளிடமிருந்து ஒத்துழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அகழ்வாராய்ச்சி பணிகள் மற்றும் அடையாளப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்படும். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஒன்றிணைந்து நீதிமன்ற சட்ட வைத்திய அதிகாரிகளுக்கு விசேட பயிற்சிகளையும் வழங்கியுள்ளது. அதுபோலவே தேசிய மட்டத்தில் அதிகாரிகளுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் தூதகங்களுக்கு விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. DNA பரிசோதனைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும். தற்போது முன்னெடுக்கப்படும் அகழ்வாராய்ச்சி பணிகளை நிறைவுபடுத்தாமல் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு செல்ல முடியாது. செம்மணி மனித புதைக்குழி இடத்துக்கு நான் கடந்த வாரம் நேரடியாக சென்றேன். இந்த பணிகள் மிகவும் விரிவானது மற்றும் உணர்வு பூர்வமானது என்பதை விளங்கிக் கொண்டேன். மக்கள் உண்மைக்காக காத்திருக்கின்றார்கள். நாங்கள் உண்மையை நிச்சயம் வெளிப்படுத்துவோம். எவரையும் பாதுகாக்கவோ உண்மையை மறைக்கவோ வேண்டிய அவசியம் எமக்கு கிடையாது என்று தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர், செயலாளர் மற்றும் பொருளாளர் உள்ளிட்ட அக்கட்சியின் 8 உறுப்பினர்களுக்கு வரும் ஜூலை 31 நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நுவரெலியா மாவட்ட நீதிமன்ற நீதிபதி லங்கஹனி பிரபுதிகா உத்தரவிட்டுள்ளார். தளவாக்கலை லிந்துலை நகர சபையின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உறுப்பினர் ஒருகத லியனகே அசங்க சம்பத் பீரிஸ் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்ததன் பின்னரே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த ஜூன் 17 வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தான் வகித்து வந்த உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டமைக்கு தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த நகர சபையின் தலைவர் மற்றும் உபத்தலைவர் தேர்தலின் போது சபையில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து கட்சி தனக்கு எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது வாய்மொழி மூலமாகவோ எந்த ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கவில்லை என்றும் தான் சுயாதீனமாகவே செயற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான பின்னணியில் தனக்கு எதிராக ஒழுக்காட்சி விசாரணை நடத்தி கட்சியை விட்டு நீக்கியது அநீதியானது என்று அவர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். நகர சபைக்கான தலைவர் மற்றும் உபத்தலைவர் தேர்தலின் போது கட்சியின் அறிவுறுத்தல்களுக்கு முரணாக செயற்பட்டதாக கூறப்படும் ஒழுக்காற்று விசாரணையில் அசங்க சம்பத் பீரிஸ் தவறிழைத்ததாக கட்சி உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த நீக்கம் ஆணையாளருக்கு அறிவிக்கப்பட்டதன் பின்னரே சட்டப்பூர்வமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 600 புதிய பேருந்துகளை இறக்குமதி செய்து இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவையை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைச்சர் தகவல்களின்படி இந்த இறக்குமதியில் அதிவேக நெடுஞ்சாலை சேவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட 200 சொகுசு பேருந்துகளும் சாதாரண வழித்தடங்களில் சேவையில் ஈடுபடுவதற்காக 400 சாதாரண பேருந்துகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த பேருந்துகள் அனைத்தும் வரும் டிசம்பர் மாதத்துக்குள் இலங்கைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் புதிதாக கொள்வனவு செய்யப்பட்டுள்ள 104 மெட்ரோ பேருந்துகள் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை ஆகஸ்ட் 15 இலங்கைக்கு வந்தடையும் என்றும் அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த மெட்ரோ பேருந்துகள் அட்டை வழியிலான கட்டண வசூல் முறைகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் நிறுவல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை தொடர்ந்து செப்டம்பர் 20 அவை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் சாதாரண வீதிகளில் இரண்டிலும் பயணிகளின் தேவையை எளிதாக்குவதையும் நவீன தொழில்நுட்பம் மற்றும் பயணிகளின் வசதிகளுடன் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவையை நவீனப்படுத்த நோக்காக கொண்டே இந்த விரிவாக்கம் செய்யப்படுவதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூலை 1 முதல் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்துக்கு அமைய இந்த கட்டண அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. குறித்த விடயத்தை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் P.A. சந்திரபால தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் இதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். ஜூலை மாதத்துக்கான எரிபொருள் விலை மாற்றத்தை கருத்தில் கொண்ட பின்னரே கட்டண உயர்வு தொடர்பான சதவீதங்கள் அறிவிக்கப்படும்
என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எரிபொருள் விலை மாற்றம் குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் உலகளாவிய விலைகள் குறையும் போது மக்களுக்கு எரிபொருள் விலையில் சலுகை வழங்கப்படும் என்றும் அனுர கருணாதிலக உறுதி அளித்துள்ளார். சப்ரமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிக்கையின்படி மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும். மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் சிபா மாகாணத்தில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதில் நிலநடுக்கம் இன்று வெள்ளிக்கிழமை 5.8 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது டோக்கியோவிற்கு அருகில் உள்ள பகுதிகளில் உலுக்கிய போதிலும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுவிக்கப்படவில்லை என்று ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி மதியம் 12:46 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் சிபா மாகாணத்தில் சுமார் 50 கிலோமீட்டர் கடல் ஆழத்தில் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையமும் இந்த நிலநடுக்கம் 5.8 ரிக்டர் அளவில் இருந்ததாகவும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தினால் உயிரிழப்புகள் அல்லது குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்பட்டதாக உடனடியாக எந்த தகவலும் வெளியாகவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நேற்று வடக்கு ஜப்பானில் 6.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் தலைநகர் கராஸ்கில் கட்டிடங்கள் தரைமட்டமாகி பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அந்நாட்டின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் அவசர நிலையை அறிவித்துள்ளார். மக்கள் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் என்று இடைக்கால ஜனாதிபதி அரசு தொலைக்காட்சியில் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேதமடைந்த கட்டிடங்களில் இருந்து வெளியேறுமாறும் இதன் போது குடிமக்களை வலியுறுத்தியுள்ளார். காயங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து எந்த தகவலையும் இவர் வழங்கவில்லை. நிலநடுக்கத்தால் வெனிசுலா தலைநகர் கராக்ஸில் உள்ள விமான நிலையத்தில் ஹாண்ட்ரிக் மேற்கூரைகளும் சீலிங்குகளும் இடிந்து விழுந்ததால் நாட்டின் பிரதான விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் வெனிசுலாவுக்கு இடம்பெற்ற பாதி நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் இறப்பு எண்ணிக்கை 1,00,000 தாண்டக்கூடும் என்றும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலா நாட்டின் புதன்கிழமை மாலை அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பெரும் பேரழிவை அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. முதலில் நாட்டின் 7.2 ரிக்டர் அளவிலான பதிவான நிலநடுக்கம் தாக்கிய சில வினாடிகளிலேயே தலைநகர் கராக்ஸை 7.5 ரிக்டர் அளவிலான மற்றொரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கியது. வெறும் 39 வினாடிகள் இடைவெளியில் ஏற்பட்ட இந்த இரட்டை நிலநடுக்கத்தால் தலைநகரம் முழுவதும் பெரும் பீதியும் குழப்பமும் நிலவியது. இந்த நிலநடுக்கத்தின் கோர தாண்டவம் குறித்து கராக்ஸ் நகரைச் சேர்ந்த 54 வயதான வங்கி ஊழியர் டோலிஸ் எக்ஸலோனா கூறுகையில், எல்லாமே ஒரே நிமிடத்தில் மாறிவிட்டது. படிக்கட்டுகள் சரிந்து விழுந்தன. சுவர்கள் முழுவதும் விரிசல் ஏற்பட்டு மேற்கூரையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் கீழே விழுந்தன. அது மிகவும் பயங்கரமாக இருந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரினை கடக்க முயன்ற சிங்கப்பூர் கொடியேந்திய எவர் லவ்லி என்ற கப்பலை ஈரான் ராணுவம் தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே தற்காலிக அமைதி ஒப்பந்தம் கைத்தெழுத்தான நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதனால் மீண்டும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினர் வியாழக்கிழமை ஹோர்முஸ் நீரிணையில் சிங்கப்பூர் கொடியேற்றப்பட்ட சரக்கு கப்பல் ஒன்றை தாக்கியதாக 2 மூத்த அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கப்பலை தாக்குவதற்காக முன்பு ஒரு வழி தாக்குதல் ட்ரோன் என்று அதற்கு மேற்கு பக்கமாக நகர்ந்து சென்றது. இது அந்த தாக்குதல் திட்டமிட்டே நடத்தப்பட்டது என்பதற்கான அறிகுறியாகும். இந்த தாக்குதலால் கப்பலின் மேல்தளம் சேதமடைந்து ஆனால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் ஒருவர் தெரிவித்துள்ளார்கள்.